Hello viewers, நான் உங்கள் பாலச்சந்திரன் and welcome to the channel. This is video number 1. Google, world's topmost IT company in the global market. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ற R&Dக்கு நிகரே கிடையாது. 2011ல $585 million செலவு பண்ணி Facebook and Twitterக்கு காம்படிட்டரா ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. அந்த ப்ராடக்டோட பேர் தான் Google Plus. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு இருந்தாலும் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியாத காரணத்தினால 2018ல கூகுளே அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க இந்த ப்ராடக்டை சரௌண்ட் பண்றோம். கூகுள் பிளஸ்னா அது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஜஸ்ட் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் யூசரா இருந்தாலும் சரி, இதுல உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க உங்களோட மீடியாஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் அதர் சோசியல் மீடியா அஃப்கோர்ஸ். மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி இதுலேயும் குரூப் சேட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டை வியூ பண்ணுற ஃபீட் எல்லாமே இதில் இருக்கு. ஆனால் கூகுள் பிளஸுக்குன்னு ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னா சர்க்கிள்ஸ் தான். சர்க்கிள்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் லைக் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான். இப்போ நீங்கள் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூகுள் பிளஸில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் சேம் லைக் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு குரூப் தேவையோ அதே மாதிரிலாம் இங்கே சர்க்கிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் கூலான ஃபீச்சர் அப்படின்னா ஒரு கான்டாக்டை ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பண்ணா போதும், அந்த கான்டாக்ட் அந்த சர்க்கிள்குள்ளே ஆட் பண்ணி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு புது காலேஜ் ஃப்ரெண்டை அந்த சர்க்கிள்குள்ளே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள கொண்டு வந்தா போதும், அவர் ஆட் ஆயிடுவார். இந்த ப்ராஜெக்ட் லீட் பண்றதுக்காக கூகுளோட எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயியான விக் அண்ட் பார்லேவை இங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் லீட் பண்ணா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஜூன் 2011ல கூகுள் அபிஷியலா லான்ச் பண்றாங்க. கூகுளோட அமேசிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால ஒரே மாசத்துல 10 மில்லியன் யூசர்ஸ் வந்தாங்க இந்த கூகுள் பிளஸ்க்கு. அது மட்டும் இல்லாம at the end of 2011 there are about 90 million users in Google Plus alone. இவ்வளவு யூசர் பேஸ் இருந்தும் இந்த கூகுள் பிளஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, உங்களால உங்க நிக்நேம் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ்புக்ல இப்பவும் இருக்கு, ஆனா அது இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் அந்த டைம்ல ஒரு இஷ்யூவா தான் அது பார்க்கப்படுச்சு. இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, கூகுள் பிளஸ்ல இருக்க சம் ஆஃப் அன்ட்ரஸ்டட் ப்ரொஃபைல்ஸை கூகுள் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூகுள் பிளஸ்ல மட்டும் இருந்து பேன் பண்ணாம கூகுளோட அதர் சர்வீசஸ் லைக் ஜிமெயில், கூகுள் கேலண்டர் அண்ட் கூகுள் டாக்குமெண்ட்ஸ், அது மாதிரி அதர் கூகுள் சர்வீசஸ்ல இருந்தும் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணாங்க. இதனால நிறைய பிசினஸ் அக்கௌண்ட்ஸும் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நம்மளாம் முன்னாடி கிளப் ஹவுஸ்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி டைரக்டா யூஸ் பண்ணிட முடியாது. நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது அந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு இன்வைட் அனுப்பினாதான் நம்ம அந்த இன்வைட் வழியா உள்ள போய் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் கூகுள் பிளஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் யாராவது கூகுள் பிளஸ்ல இருந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பினாதான் என்னால அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த ஷேரிங் இன்விடேஷன் யூசேஜ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த யூடியூப்ல உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஒரு கூகுள் பிளஸ் யூசரா இருக்கணும். நீங்க ஒரு கூகுள் பிளஸ் யூசரா இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த கமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட் பண்ண முடியும். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால என்னதான் கூகுள் பிளஸுக்கு அதிகமான யூசர் பேஸ் வந்தாலும் பீப்புளோட என்கேஜ்மெண்ட் என்னமோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சர்வேல ஒரு ஆவரேஜ் பீப்புள் ஒரு நாளைக்கு கூகுள் பிளஸ்ல செலவு பண்ற நேரம் வெறும் 3ல இருந்து 5 செகண்ட் தான். இது மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி. 2014ல கூகுள் பிளஸ் லீட் பண்ண ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி விக் கூகுள்ல இருந்து லீவ் ஆகுறாங்க. இந்த ஒரு பெரிய லாஸை கூகுள் பேலன்ஸ் பண்றதுக்காக கூகுள் பிளஸ் அப்ளிகேஷன்ல சம் ஆஃப் த சேஞ்சஸ் கொண்டு வராங்க. முதல் சேஞ்ச் என்னன்னா, கூகுள் பிளஸ் யூசர் அவங்களோட நிக்நேம்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் முன்னாடி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது சேஞ்ச் என்னன்னா, கூகுள் பிளஸையும் யூடியூபையும் தனித்தனி செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸை பிரிச்சுட்டாங்க. லைக் செப்பரேட்னா, நீங்க யூடியூப்ல ஒரு
வீடியோக்கு கமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சேஞ்சா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யூசரோட ஃபீட் பேஜ்ல ஹை பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபீட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்தாலும் இது ரொம்ப லேட்டான சேஞ்ச். என்னதான் கூகுள் பிளஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் அது காம்படிஷன்ல ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. அதுதான் தட் நல்ல ஒரு யூசர் பேஸை கிரியேட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண கூகுள் பிளஸ் வந்த யூசர்ஸை எப்படி எங்கேஜா வைக்கணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் யூசர்ஸோட யூசர் டேட்டாவை தேர்ட் பார்ட்டி ஆப் டெவலப்பர்ஸ்க்கு லீக் பண்ணதா ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ டிஃபிகல்டிஸ்னாலையும் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியாத காரணத்தினாலையும் அக்டோபர் 2018ல கூகுள் பிளஸ் ஷட் டவுன் பண்றோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க கூகுள். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நல்ல வீடியோல நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்றேன். பாய்.